மக்களே, இன்றைக்கி நம்ம காஸ் கேட்டலிஸ்டனில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஃப்ரெஞ்ச் கார் என்ன அப்படின்னா த சிட்ரியன் பசால்ட். ஸோ இது வந்து இப்போ ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் ஆச்சு அண்ட் மார்க்கெட்டில் அமோக வரவேற்பும் கிடச்சிருக்கு. ஸோ இந்த சிட்ரியன் பசால்ட் எதை பேஸ் பண்ணி அப்படின்னா ஒரு எஸ்யூவி கூப்பே ஸ்டாண்ட்ஸில் வந்து இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஹேட்ச்பேக் அண்ட் செடான் சேர்ந்து ஒரு எஸ்யூவி கூப்பேவாக இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ பேசிக்காக ஒரு டாட்டா கர்வ் இப்போ வந்துச்சு, அது கூட சேர்ந்து லான்ச் ஆனது தான் இந்த சிட்ரியன் பசால்ட். பட் ஆனால் ப்ரைஸ் வைஸ் வந்து ரெண்டுக்கும் வேறு லெவலில் வித்தியாசம் இருக்கும். பட் இது ஒரு ஃபேமிலி ஓரியன்டான ஒரு செக்மெண்ட்டில் இந்த சிட்ரியனை வந்து பேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்கள் ஒரு ப்ரீமியமாக வந்து ஒரு கார் தோற்றம் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சிட்ரியன் ஆப்வியஸாக வந்து போகலாம். அண்ட் நமக்கு இன்றைக்கி யார் கார் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எஸ்ஜிஏ ஜீப்பில் இருந்தால் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்ஜிஏ சிட்ரியன் அவங்க எல்லாமே இந்த ஷோரூமில் வந்து வச்சுருக்காங்க. இவங்களோட லொக்கேஷன் வந்து மேட்டுப்பாளையம் ரோட்டில் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து விசிட் பண்ணி டெஸ்ட் ட்ரைவ்ஸுமே வந்து எடுத்துக்கலாம். அண்ட் ஜீப் வேணுனாலும் நீங்கள் ஜீப்போட டெஸ்ட் ட்ரைவ்ஸுமே வந்து இருக்குது. ஸோ வாங்க அப்படியே ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ்குள்ளே டீட்டெயில்டாக ரிவ்யூ பார்த்துலாம். ஸோ இதில் வந்து 3 வேரியன்ட்ஸ் வந்துருக்கு, யூ ப்ளஸ் அண்ட் மேக்ஸ். ஸோ மேக்ஸோட வீடியோ ஆல்ரெடி நம்ம காஸ் கேட்டலிஸ்ட் சேனலில் வந்து ப்ரீமியர் ஆகிட்டு இருக்குது. இப்போது மிட் வேரியன்ட் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ மிட் வேரியண்ட்டில் வந்து என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 டிஆர்எல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல ஒன்று. அண்ட் இதில் வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஹேலஜன்ஸில் வந்து வருது. பட் ஆனால் ஹெட்லாம்ப்ஸ் வந்து ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் எல்இடிஸில் வந்து மிட் வேரியண்ட்டில் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பேஸ் வேரியண்ட் வந்து உங்களுக்கு ஹேலஜன் தான் வரும். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சிட்ரியனுக்கான அந்த லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2 குரோம் ஸ்லாட்ஸ் வந்து கிடைக்குது. அண்ட் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து அந்த கிரில்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே ஹேலஜனுக்கான ஃபாக் லேம்ப்ஸுமே வந்து கிடைக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு ரெட் கலர் வந்து ஸ்ட்ரிப்பாக வந்து கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் அந்த தோற்றத்தை எடுத்து காமிக்கிருக்காங்க. அண்ட் பம்பர்ஸில் வந்து உங்களுக்கு அலுமினியம்கான அந்த ஸ்கிட் பிளேட்ஸுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பானட்ஸ் வந்து கொஞ்சம் போல்ட் ஸ்டாண்ட்ஸ் கொடுக்குறக்காக உங்களுக்கு அந்த ஷீ ஷேப்பில் வந்து உங்களுக்கு இந்த பானட்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான இன்ஜின் ஸ்பெக் வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ஜின் ஸ்பெக் வந்து வருது, நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் அண்ட் இன்னொன்று டர்போ இன்ஜின் ஸ்பெக்குமே வந்து உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் இதில் வந்து நேச்சுரலி ஆஸ்பிரேட்டடில் மேனுவல் வரும், டர்போவில் வந்து மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக்குமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இதோட ஃப்ரண்ட் ஸ்பெக் அண்ட் இன்ஜின் ஸ்பெக்குமே நான் வந்து சொல்லிட்டேன். இதோட பவர் அண்ட் டார்க் வந்து உங்களுக்கு நான் டிஸ்பிளேயில் வந்து காமிக்கிறேன். அண்ட் அப்படியே நம்ம வந்து சைட் ப்ரெசன்ஸில் போயிட்டு என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ சிட்ரியன் பசால்ட்டோட சைட் ப்ரெசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கேற்ற ஃபீச்சர். ஸோ இதுக்குன்னு உள்ள ஹைலைட்ஸ் என்ன அப்படின்னா இந்த எஸ்யூவிக்கான சில் அவுட் தான். ஸோ இதை பேசிக்காக வந்து எஸ்யூவி கூப்பே அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட்ஸில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு சைடோட இந்த லென்த் வந்து பார்த்திங்கன்னா 4.4 மீட்டர்ஸ் இன் லென்த் அண்ட் இதோட ஹைட் வந்து 1.6 மீட்டர்ஸ் அண்ட் இதோட வித் வந்து 1.8 மீட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு ஆட்டோ ஃபோல்டபுள் மிரர்ஸ் அண்ட் கிளாஸ் பிளாக் ஃபினிஷில் இந்த இடத்துல ஒரு பல்ப்ஸோட இண்டிகேட்டர்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து அந்த கட்ஸ் அண்ட் பீசஸ் ஃப்ரண்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இதில் ஃபினிஷ் பண்ணி இந்த இடத்துல உங்களுக்கு ட்ரெப்பிசாய்டெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த எஸ்யூவிக்கான ஒரு ஸ்டாண்ட்ஸ் எடுத்துகிட்டு வர்றதுக்காக இந்த கிளாடிங்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து வீல் கேப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, ஸ்டீல் வீல்ஸ் அண்ட் கேப்ஸ். ஸோ டாப் அண்ட் வந்து உங்களுக்கு அலாய் வீல்ஸ் வரப்போகுது. அண்ட் இதில் வந்து 205/60 16 இன்ச்க்கான ஸ்டீல் வீல்ஸுமே வந்து உங்களுக்கு கிடைக்குது. அப்படியே நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூஃப் ரெயில்ஸ் எதுவுமே இல்லை, ஒரு ஆண்டனாக்கான ப்ரெசன்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. டாப் அண்ட் வந்து ஷார்க் ஃபின் ஆண்டனா வந்து கிடைக்கும். அண்ட் இந்த சில் அவுட் வந்து அப்படியே இந்த இடத்துல அந்த எஸ்யூவி கூப்பேக்கான அந்த டிசைன், அதாவது ஒரு செடான் அண்ட் ஒரு ஹேட்ச்பேக் சேர்ந்தால் அந்த டிசைன் எப்படி இருக்குமோ அதை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த சுற்றி இருக்கிற அந்த விண்டோ பிளைன்ஸில் வந்து இது அப்ரப்டாக கட் பண்ணாமல் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு ரெட் கலர் ஒரு ஸ்டாண்ட்ஸோட இங்கே இந்த பிளாஸ்டிக்கில் வந்து இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டிசைன் எலமெண்ட்டை ஃபுல் ஃப்ளெஜ்டாக முடிக்கணுங்கிறதுக்காக இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இங்கே திருப்பி அந்த கட்ஸ் வந்து ஆரம்பித்து அண்ட் அப்படியே இந்த இடத்துல அந்த டெயில் லைட்ஸோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பேக் ப்ரெசன்ஸ் போகிற மாதிரி. ஸோ அப்படியே நம்ம பேக் ப்ரெசன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இதோட இன்னொரு ஃபீச்சர் வந்து சொல்கிறேன். ஸோ இது வந்து ஃப்ளாப் டைப்பில் தான் வந்து உங்களுக்கு ஹேண்டில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது கீழே சென்ட்ரி எதுவுமே வந்து வராது, நார்மலாக வந்து அந்த ஓல்ட் ஸ்கூல் வந்து நம்ம கீ போட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி தான். பட் ஆனால் இந்த காருக்கு வந்து உங்களுக்கு ரிமோட் ஆக்சஸுமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே பின்னாடி வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த எஸ்யூவியோட ப்ராப்பரான அந்த கட்ஸ் வந்து இதில் வந்து தெரியும். ஸோ இதில் வந்து சிட்ரனுக்கான அந்த லோகோ, சிட்ரனுக்கான அந்த பேஜிங் வந்து இருக்குது, பசால்ட்டுக்கான அந்த பேஜிங். அண்ட் இதில் வந்து அந்த இன்ஜினோட ஸ்பெக் எதுவுமே இல்லை. ஸோ டாப் அண்ட் வந்து பியூர் டெக் அப்படின்னு போட்டிருக்கோம். இதில் அந்த இன்ஜின் ஸ்பெக் எதுவுமே வந்து கொடுக்கல. டிஃபாகர் லைன்ஸ், ஐ மவுண்ட் ஸ்டாப் லேம்ப் வந்து கிடைக்குது. And இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நல்லா ஹியூஜ் பூட் ஸ்பேஸ்.
ஸோ 470 லிட்டர்ஸ்க்கான ஒரு பூட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. இதில் ஒரு பெரிய பார்ஷல் ஷெல்ஃப்மே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வேணும்னா யூட்டிலிட்டி ஸ்பேஸாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெரிய பார்ஷல் ஷெல்ஃப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் 2 எல்இடி லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் அப்படியே க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ உங்களுக்கு இதில் வந்து ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வந்து வரல, பட் ஆனால் சென்சார்ஸ் தான் வந்து கிடைக்குது. டாப் அண்ட்ஸில் மட்டும்தான் உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டெயில் லேம்ப்ஸ் வந்து பார்த்தோம்னா 3D எஃபெக்ட் டெயில் லேம்ப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 3D எஃபெக்டில் ஹாலஜன் டெயில் லேம்ப்ஸும் வந்து இதில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ பின்னாடி சென்சார்ஸுமே வந்து உங்களுக்கு பம்பர்ஸ் வந்து கிடைக்குது. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு அலுமினியம் ஸ்கிட் பிளேட்ஸுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம எக்ஸ்டீரியர் பார்த்துட்டோம். இதோட இன்டீரியர் போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அண்ட் இதோட டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 45 லிட்டர்ஸ்க்கான ஒரு டேங்க் கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ வாங்க அப்படியே இன்டீரியருக்குள்ளே போயிட்டு என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ சிட்ரன் பசால்ட்டோட மிட் வேரியண்ட் இன்டீரியர்ஸ் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டோர் பேட்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அர்பன் கிரே அப்படிங்கிற ஒரு ஃபேப்ரிக்கோட சீட்ஸ் அண்ட் இந்த சாஃப்ட் டச் தான் வந்து இங்கே வரப்போகுது. ஸோ இது வந்து அர்பன் கிரே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஃபுல்லாகவே அந்த பிளாஸ்டிக்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு அலுமினியம்கான ஒரு ஃபினிஷில் வந்து இந்த டோர் ஹேண்டில்ஸ் வந்து கிடைக்க போகுது. 4 பவர் விண்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 1 லிட்டருக்கான ஒரு பாட்டில் ஸ்டோரேஜ் அண்ட் அதே மாதிரி இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து கிடைக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு கிளாஸ் பிளாக் ஃபினிஷில் உங்களுக்கான அந்த ஹேண்டில்ஸுமே வந்து இது ஒரு ஃபுல் செட்டாகவே வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோ ஃபோல்டபுள் மிரர்ஸுமே வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இப்போ கீ இல்லாதனால அது ஒர்க் ஆகலை. ஆட்டோ ஃபோல்டபுள் மிரர்ஸ், எலக்ட்ரிக் அட்ஜஸ்டபுள் மிரர்ஸுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மிட் வேரியண்ட்லேருந்து. இந்த இடத்துல உங்களுக்கு அந்த பவர் விண்டோஸை டிசேபிள் பண்ணுறதுக்கான அந்த சுவிட்ச், ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப்க்கான அந்த சுவிட்ச் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு ஹெட்லைட் லெவலர்ஸ்குள்ளே அந்த நாப் மாதிரியான செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக நமக்கு ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரியான செட்டப் வந்து இருக்கும். இந்த இடத்துல வந்து நீங்கள் ஜஸ்ட்டு சுற்றணும். ஸோ யூஸ்வலாக அந்த சிலிண்டர்ஸில் இருக்கலாம், அந்த மாதிரி வந்து ஒரு நாப் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே இங்கே இன்டீரியர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டீரிங் வீல் வந்து ஃப்ளாட் பாட்டம் ஸ்டீரிங் வீல் அண்ட் சிட்ரனுக்குள்ளே அந்த C3 என்ன இருக்கோ அதே தான், C3 ஏர்கிராஸில் உள்ள அதே அந்த ஃப்ரண்ட் செட்டப் டேஷ்போர்டு தான் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. இதில் மிட் வேரியண்ட்லேருந்து உங்களுக்கு ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து டிஜிட்டலாக வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ ஃபுல்லாகவே வந்து அது ஒன் கிளஸ்டர்லேயே வந்து எல்லாமே வந்து வந்துடும். ஸோ உங்களுக்கு அந்த ஸ்பீடாமீட்டர் தனியாக, டாக்கோமீட்டர் தனியாக அப்படிங்கிறத விட ஒரு சின்ன டிஸ்பிளேலேயே வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அண்ட் அதே மாதிரி 26 சென்டிமீட்டருக்கான ஒரு டச் ஸ்க்ரீன் இன்ஃபோர்டெயின்மெண்ட். ஸோ இதில் வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே எல்லாமே வந்து வரப்போகுது. இதுவே பேசிக், அதாவது இதில் வந்து 3 வேரியண்ட்ஸ் இருக்குது. ஸோ U ப்ளஸ் அண்ட் மேக்ஸ், இது வந்து U வேரியண்ட். ஸோ மிட் வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு இந்த டச் ஸ்க்ரீனுமே வந்து வந்துடும். ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே எல்லாமே வந்து உங்களுக்கு வரப்போகுது. அண்ட் அதே தான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு மெட்டாலிக் ஃபினிஷில் வந்து ஒரு இது என்ன மாதிரி ஒரு கலர்னால் ஒரு மாதிரி ஒரு சில்க் மாதிரியான ஒரு கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ப்ரௌன் அண்ட் க்ரீம் கலந்து ஒரு நல்ல மினுமினுப்பு தன்மையாக ஒரு கலர் வந்து இந்த டேஷ்போர்டில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது ஆப்டான இங்கிலீஷ் வேர்டு எதாவது தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து மெமரி லாஸ் போல். ஸோ அந்த ஆப்டான வேர்டு வந்து எனக்கு கிடைக்கல. ஆட்டோ டிமிங் IRVMs வந்து கொடுக்கலாம். நார்மல் IRVMs தான் வந்து கிடைக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் உங்களுக்கு மிட் வேரியண்ட்லேயே வந்து கிடைக்குது. ஸோ அதுக்கான ஃபிசிக்கல் பட்டன்ஸுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஏசிஸ் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே டிஜிட்டல் டிஸ்பிளேயுமே இந்த இடத்துல வந்து குட்டியாக வந்து கிடைக்குது. ஸோ அப்படியே இதில் ஹசார்ட் லேம்ப்கான அந்த சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. USB-Aக்கான சாக்கெட் அண்ட் 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட்டுமே ஒன்று இந்த இடத்துல வந்து கிடைக்குது. அண்ட் இங்கே வந்து ஒரு ஃபோன் ஹோல்டருமே கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் எண்ட் வந்து உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் வரும். அதுக்கு பதிலாக இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ்மே வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். இந்த இடத்துல 2 கப் ஹோல்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 80. ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்கான இந்த கியர் பாக்ஸுமே வந்து உங்களுக்கு கிடைக்குது. இதை சுற்றி ஒரு கிளாஸ் பிளாக் ஃபினிஷில் வந்து ஒரு செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு குட்டியான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், மேனுவல் ஹேண்ட் பிரேக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சென்டரில் ஒரு ஆம்ரெஸ்ட் அண்ட் அதில் வந்து கிளாஸ் பிளாக் ஃபினிஷில் வந்து கிடைக்குது. ஒரு குட்டியான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சின்னதாக இருக்குது. ஸோ ஒரு கை போகிற அளவுக்கு தான் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக்கில் வந்து சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அர்பன் கிரே அண்ட் பெய்ஜ் கலரில் வந்து உங்களுக்கு இந்த சீட்ஸ் வந்து கிடைக்க போகுது. அண்ட் இந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்னால ஒரு ப்ராப்பரான ஒரு டெட் பேடலுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சிலேட்டர் அண்ட் பிரேக்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இதோட சீட் கம்ஃபர்ட் வந்து பார்த்திங்கன்னா தை சப்போர்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கு. இதோட நீரும் நல்லாவே சஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஏன்னா இது என்னோடய டிரைவிங் பொசிஷனில் வந்து வச்சுருக்கேன்.
ஃப்ரண்ட் ரோட் ப்ரெசன்ஸ் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ஹெட் ரூம் வந்து பார்த்திங்கன்னா சஃபிஷியண்ட்டாகவே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரீடிங் லேம்ப்ஸ் வந்து இதில் வந்து பல்ப்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு எல்லோ கலர் பல்ப்ஸ். அண்ட் ஸ்டீரிங்லேயே வந்து உங்களுக்கு ஆடியோ மவுண்ட் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து வந்துடுது. அண்ட் அதுக்குள்ளே அந்த மைக் வந்து இந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பிளைண்ட்ஸ் வந்து உங்களுக்கு லைட் வந்து இல்லை, அண்ட் இதில் மிரருமே வந்து இல்லை, நார்மல் பிளைண்ட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு மிரர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, லைட்ஸ் வந்து இல்லை. அண்ட் ஏர் பேக்ஸ் வந்து 6 ஏர் பேக்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்டாகவே வந்து கிடைக்க போகுது. அண்ட் ஏசி வென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டலில் வந்து உங்களுக்கு ஏசி வென்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் அதில் வந்து உங்களுக்கு குரோம் ட்ரீட்மெண்ட்டுமே உள்ளே வந்து கிடைக்குது வித் இந்த பிளாஸ்டிக் நார்ம்ஸுமே. இது கொஞ்சம் ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான். அண்ட் உங்களுக்கு இந்த காரில் வந்து ஆப்வியஸாக மிட் வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப்ஸுமே வந்து வரப்போகுது. ஸோ இதுதான் வந்து மிட் வேரியண்ட்டில் கிடைக்கிற ஃபீச்சர்ஸ். அண்ட் இது தவிர்த்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து என்னென்ன கிடைக்க போகுது அப்படின்னா உங்களுக்கு ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப்ஸ் வந்து கிடைக்கும். அண்ட் வீல்ஸ் வந்து உங்களுக்கு அலாய் வீல்ஸ் வராது, ஸ்டீல் வீல்ஸ் வித் கேப்ஸ் தான் வந்து வரப்போகுது. ஸோ பேசிக்காக நான் வந்து இன்டீரியர் வந்து இப்போ முடிச்சிட்டேன். ஸோ இதில் வந்து பேக் சீட் ப்ரெசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தை சப்போர்ட் எனக்கு அடிக்குவேட்டாக இருக்குது, நீ ரூமும் எனக்கு அடிக்குவேட்டாக இருக்குது. ஸ்கூப் அவுட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க, மேக்சின் ஹோல்டர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரியர் ஏசி வென்ட்ஸ், 2 USB-A, அதுக்குள்ளே ப்ளோவருக்கான செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரீடிங் லேம்ப்ஸ், ஹேண்டில்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு சென்டரில் ஒரு ஆம்ரெஸ்ட்டுமே வரப்போகுது. அது இந்த பிளாஸ்டிக் கவர் இருக்கிறனால நான் காமிக்க முடியல. அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டில் உங்களுக்கு நார்மல் ஹெட்ரெஸ்ட் தான், இதே டாப் எண்டில் வந்து ஒரு விங் ஷேப்பில் ஹெட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் தலை இந்த பக்கம் அந்த பக்கம் ஆடாத மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான லிங்க்குமே நான் வந்து கொடுத்துருக்கேன் நம்ம காஸ் கேட்டலிஸ்ட் சேனலில், அதுவுமே வந்து ப்ரீமியர் ஆகிட்டுருக்கு, நீங்கள் அதையும் போய் பார்க்கலாம். அண்ட் இதில் வந்து 2 பேர் நல்லாவே சஃபிஷியண்ட்டாக வந்து உட்காரலாம். பட் ஆனால் சென்டரில் உட்காந்துருக்கிறவங்களுக்கு வந்து இந்த இடத்துல கொஞ்சம் வெளியில் ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருக்கிறனால இதுவும் கொஞ்சம் ஹிண்ட்ரன்ஸாக இருக்கும். அண்ட் சென்டரில் அந்த டிரான்ஸ்மிஷன் டனலும் போகிறனால கொஞ்சம் அந்த ஹம்புமே வந்து இருக்குது. பட் 5 பேர் உட்காந்து போகக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி எஸ்யூவி கூப்பேன்னே சொல்லலாம். அந்த எஸ்யூவி கூப்பே சில்லவுட்டுக்காகவே நல்ல ப்ராப்பரான ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ சிட்ரேன் பசால்ட் ப்ளஸ் வேரியண்ட்டோட, அதாவது மிட் வேரியண்ட்டோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ரிவ்யூ நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். மறக்காமல் காஸ் கேட்டலிஸ்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் பேஸ் மாடல் இதில் வந்தாலும் நான் உங்களுக்கு அந்த அப்டேட்ஸுமே நான் வந்து கொடுக்குறேன், அந்த ரிவ்யூமே நான் வந்து கொடுக்குறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஜிஜே. எங்களோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸையும் நீங்கள் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய்.